இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் சட்டுன்னு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாயாசம் கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு பருப்பு ஜவ்வரிசி அதே மாதிரி தேங்காய் பால்லாம் எப்போ ஊற்றணும் எப்படி ஊற்றணுங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி பாயசம்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க. அதனால் 5 லிட்டர் குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்காக இன்றைக்கி சேர்க்க போகிறது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். ரொம்ப அதிக தீயிலையும் வறுக்கக்கூடாது, ரொம்ப சவந்தும் வரக்கூடாது. இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக நிறம் மாறி இருக்குது. எனக்கு நல்ல பருப்பு வறுத்த வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதாவது நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குக்கர் விசில் விடுறப்ப வெளியில் தெரிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரே 1 கப்பு கம்மி பண்ணிவிட்டு 3/4 லிட்டர் அதாவது 3 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 3 விசில் மட்டும் விடுங்க. பருப்பு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த பருப்பு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியை கழுவிக்க போகிறோம். ஜவ்வரிசின்னு பார்த்திங்கன்னா எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அதுலேயே பாதி கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்குறேன். ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நைஸாக சன்னமாக இருக்கும் பார்த்திங்களா, நைலான் ஜவ்வரிசி இதுதான் சேர்த்துருக்குறேன். இதை நம்ம கழுவிட்டு ஊற வைக்கணுமோ இல்லை வறுக்கணும்னோ அவசியம் இல்லை, டைரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு லைட்டாக மட்டும்தாங்க தண்ணி வெளியில் வந்துச்சு, அதிகமாக தண்ணி கீழே ஊற்றலை. பருப்பும் பார்த்திங்கன்னா பக்குவமாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப மசிச்சு குழைவாக்கிற வேண்டாம், லைட்டாக கலந்து விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்குது இல்லையா. இப்போ இந்த சமயத்தில் கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த ஜவ்வரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. அதே மாதிரி பருப்பு வேக வைக்கிறப்பே போடலாமான்னு கேட்கலாம். பெரிய ஜவ்வரிசினா பருப்பு வேக வைக்கிறப்பே 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நைலான் ஜவ்வரிசினா இந்த மாதிரி பருப்பு வெந்ததுக்கப்புறமா போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், டக்குன்னு நமக்கு வெந்துடும். இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். அதாவது நல்ல பெரிய மூடி தேங்காவாக 2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவிட்டு முதல் பால் 1.5 கப்பு மெஷரிங் கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். 2வது பாலும் 3வது பாலும் கலந்தது ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. முதல் பாலை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த பால் மட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. டக்குன்னு நமக்கு அடி பிடிச்சிடும், அதனால் கம்மியான தீயில வேக விடுங்க. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். வெல்லத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எந்த கப்பில் பருப்பு அளந்தோமோ அதே கப்லேயே வெல்லத்தை அறந்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். நல்லா தித்திப்பாகவே உங்களுக்கு இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணும்னா 1/2 கப்பு குறைவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறது கிடையாதுங்க, வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் கொதி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஜவ்வரிசி நல்லா ஷைனிங்காக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஓரளவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஜவ்வரிசி வெந்த பிறகு தான் வெள்ளைக்கரசலை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ஜவ்வரிசி சரியாக வேகாது உங்களுக்கு. இதை நல்லா வடிகட்டிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். வெல்லத்தோட நிறத்தை பொறுத்து தாங்க உங்களோட பாயாசத்தோட கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுத்த ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி ஜவ்வரிசி ஓரளவு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வெள்ளைக்கரசோட சேர்ந்து வேகட்டும், அவ்வளோதான்.
இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே இது வாசனைக்காக ஏலக்காய் பொடிச்சது சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஏலக்காயை கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 3 ஏலக்காயை பொடிச்சு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சு ஜவ்வரிசி வெந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. கன்சிஸ்டன்சியும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக நான் ஏற்கனவே சொன்னிருந்தாலே 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதை சேர்த்து கலந்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா, அதாவது முதல் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக சூடாகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா மின்னு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு கடைசியாக முந்திரி பருப்பு தேங்காய் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை வறுக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கீத்து தேங்காயை வந்து பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி பல்லாக கீறினது போட்டது பிடிக்காது அப்படின்னா முந்திரி பருப்பும் திராட்சையும் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இந்த தேங்காயை நல்லா சவக்க இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பும் சேர்த்துக்க போகிறேன். இல்லை நீங்கள் வெறும் தேங்காயை மட்டும் கூட நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாயாசத்தில் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாயாசத்தை கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. சூடோடு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பாயாசம் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கோங்க. இதுவே கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா பாயாசம் கெட்டிப்படும். பயப்பட வேண்டாம். திரும்ப பாயாசத்தை சூடு பண்ணிவிட்டு ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச நார்மல் பால் இருக்குது பார்த்திங்களா, அந்த பால் சேர்த்துக்கலாம். இல்லை திரும்பவும் கொஞ்சம் தேங்காய் பால் கூட ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பாயாசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.